சோழா, டிஃபன் சாப்பிட்றியாடா? ஒன்றும் தேவையில்லைண்ணே. இது வரைக்கும் நீ பண்ணதே போதும். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன ஆளை விட தயவு செஞ்சு. சோழன், ம் நம்ம இன்னைக்கு அட்வொகேட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கா? ஆமா, இன்னைக்குதான். ஏன் இவ்வளோ அவசரம்? இது என்ன எமர்ஜென்சி கேஸான்னு? அப்படிலாம் இல்ல, தள்ளி போடுறதுக்கு பெருசா காரணம்லாம் இல்லைல்ல. இன்னைக்கே போய் பார்த்துடலாம். நம்ம மட்டும் போகணும்னு நினச்சா பத்தாதுங்க. அட்வொகேட் ஃப்ரீயாக இருக்காரான்னு கேட்கணும். நீங்கள் இருங்க, நான் கேட்டு சொல்கிறேன். ஏங்க, அதெல்லாம் நான் கேட்டுட்டேன். கேட்டுட்டீங்களா? ஆமா, கேட்டுட்டேன். நம்ம அன்னைக்கு பார்த்த அட்வொகேட் இல்ல, இன்னைக்கு வேற ஒரு அட்வொகேட். ஓ சரி, அப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. மறுபடியும் நெட்டில் பார்த்து அட்வொகேட் பிடிச்சிங்களா? ஆமா, நெட்ல பார்த்து பேசி அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் அவரை போய் பார்க்கணும். போய் பார்த்துடலாம். ஓகேங்க. அண்ணி, என்ன நீ அண்ணன் கூட தான் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். அண்ணா, அண்ணா, இதோ வரப்பா. சொல்லுப்பா. அண்ணா, பாண்டியனையும் கூப்பிடுங்கண்ணா. பாண்டி, அண்ணா, கொஞ்சம் இங்க வா. ஏன் என்னண்ணா? நிலா கூப்பிட்டுச்சு. என்னங்க? நானும் சோழனும் இன்னைக்கு அட்வொகேட்டை பார்க்க போலான்னு இருக்கோம். எதுக்குப்பா? நாங்க ஏற்கனவே பேசினது தானே. நடந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு எனக்கும் தெரியும், சோழனுக்கும் தெரியும். இவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து லீகலி ஹஸ்பண்டா மாட்டிக்கிட்டாரு. இவர் இதுல இருந்து முதல்ல வெளில வரணும்ல. லீகலி இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு ஆகணும் இல்லைன்னு. அதுக்காக தான் அட்வொகேட் பார்க்க போறோம். ஏங்க, சொல்லுங்க பாண்டி. இல்ல ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இப்பவே பண்ணணுமாப்பா? ஆமாண்ணா, பண்ணணும்ல. பொம்மை கல்யாணம் மாதிரி இந்த கல்யாணம் நடந்துச்சு. இது ரெஜிஸ்டர் ஆகும். லீகலி நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகும்னு நாங்களே நினைக்கல. அத முதல்ல இல்லைன்னு ஆக்கணும்ல. பல்லவா, நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? அவன் என்ன நினைப்பான்? இவனை வேணா டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, ஆனா நீங்க மட்டும் இங்க இருந்து போயிடாதீங்கன்னு கேட்பான். துரோகி. என்னடா? இல்ல, நீங்க இருந்து போயிட மாட்டீங்களா? தெரியுமே, இவனுக்கு கவலையெல்லாம் இதுதானே. இங்கே தொடர்ந்து இருக்கணும் தான் நான் டிவோர்ஸே வாங்கணும்னு கேட்குறேன். நாங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே இருக்கிறது சரியா இருக்கும்னு தோணுது. இல்லைன்னா நிறைய குழப்பம் வரும்டா. இல்லப்பா, அது வந்து அண்ணா, இதுதான் சரியா இருக்கும். நீங்க ஏன் இப்படி தயங்குறீங்க? இதுதான் கரெக்ட். நாங்க இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சோழன், போலாம்ல? போலாங்க. ஓகே, நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க நேரா அட்வொகேட் ஆஃபீஸ்க்கே வந்துருங்க. சரிங்க. சரி, கொஞ்சம் இருப்பா, இதை வந்துடுறேன்.
நிலா இந்தப்பா தேங்க்ஸ்ண்ணா. பல்லவா இந்தா. சரி நான் வரேண்ணா. போலாமாடா? ம். ஏய் சோழா, என்னடா அந்த பொண்ணு இன்னைக்கே டிவோர்ஸ் வாங்கணும், வக்கீல பார்க்க போலான்னு சொல்லுது. அதுக்கே என்ன நீ இவ்வளோ ஷாக் ஆகுற? ஆமாடா, எங்களுக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன் உனக்கு இல்லையா என்ன? முதல் தடவை கேட்கும் போது தான் ஷாக்கா இருக்கும். நான் தான் அடிக்கடி கேட்கிறேனே. அவ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கறான்னு நான் தானே நேற்று ராத்திரி உங்க எல்லார்ட்டையும் சொன்னேனே. மறந்துட்டியா என்ன? நீ சொன்னதாண்டா, அதுக்கு இப்படி உடனே அட்வொகேட் எல்லாம் பார்க்க போகணும்னு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கலடா. ஏன் அட்வொகேட்லாம் வேணா நானே டிவோர்ஸ் வாங்கி தர போறேன்னு சொல்ல போறியா? டேய் சோழா, டேய் எதுக்கிட்ட பண்ணங்கிட்ட கடுப்பாவுற? அண்ணன் பொம்மல இருக்கிற அக்கறையில தானே பேசுது. ஆமா ஆமா, பொல்லாத அக்கறை. என் மேல உங்களுக்குலாம் என்ன அக்கறை இருக்குன்னு எனக்கு தான் தெரியுமேடா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். ஏய் சோழா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி நான் பேச சொல்றேன்? இல்ல வேற எப்படி என்ன பேச சொல்றேன்? உனக்கு என் மேல என்னென்ன அக்கறை இருக்கு? நான் உன் தம்பி தானே. அவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நான் எவ்வளவு வேதனைப்படுறேன். இதெல்லாம் உனக்கும் தெரியும் தானே? ஐயோ பாவம், தம்பி கஷ்டப்படுறானே. அவனையும் எல்லாம் சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துப்பேன் இது வரைக்கும். டேய் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்கூல் பசங்களா? சண்டை போட்டுக்காதீங்க சேர்ந்து இருங்கன்னு சொல்றதுக்கு. உங்க பிரச்சனையே வேறடா. அதுக்கு நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீயே தான் சரி பண்ணணும். நான் எதனா சரி பண்ணிக்கணும். சரி, நானே சரி பண்ணிக்கிறேன். இதுல நீங்க கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்காக நீங்க யாரும் வருத்தப்படவும் வேண்டாம். ஏய் சோழா, நீயும் நிலாவும் சேர்ந்து வாழணும்னு நான் மனசார விரும்புறேன்டா. ஆனா நிலா கிட்ட என்னால அதை பத்தி பேச முடியல. நான் என்ன பண்றது சொல்லு? சரி விடுன, டிவோர்ஸ் தானே கேக்குறா, கொடுக்க. எனக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்குமே. அவ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். டிவோர்ஸ் வேணும்னா டிவோர்ஸ் கொடுக்குறேன். இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது வேணும்னா அதையும் கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்னு, நான் இதை சொல்லும்போது உங்க எல்லாருக்கும் காமெடியா தான் இருக்கும். என்னடா அவன் இருக்க டைம்ல எல்லாம் வச்சு சொல்றானேன்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். ஆனா நேற்று சொன்ன மாதிரி February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவா. அது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. மியூச்சுவல் கன்சர்ன்ல டிவோர்ஸ் வாங்கினா கூட 6 மாசம் வெயிட் பண்ணணும். அது போதும்ண்ணே. அதுக்குள்ள அவளுக்கு நான் தான் புருஷன், என்னை விட்டு போகவே மாட்டேன்னு அவளே சொல்லுவான். நான் சொல்ல வைக்கிறேன். அதுக்காக அவளை நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண போட்டு கிடையாது. எந்த டிராமாவும் பண்ண போட்டும் கிடையாது. என் அன்பு அவளுக்கு தானா புரியும்ண்ணே. என் காதல் அதை புரிய வைக்கும். அவன் நினைக்கிற மாதிரி நானும் இந்த கல்யாணத்தை நினைக்கலன்றது அவளுக்கு புரியும். நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். இது நடக்கதானே போகுது. சோ எனக்காக நீங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்படாதீங்க. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.